திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் நினைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் மாத பலன்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் உச்சமாகக்கூடிய மாதம் இந்த மாதம். வருடம் ஒரு முறை மட்டுமே சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சமாவார். சுக்கிரன் அப்படின்னாலே பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை இதெல்லாமே சுக்கிரனுடைய இயல்பு. அப்போ இந்த சுக்கிரன் உச்சமாகும் பொழுது மேக்சிமம் எல்லாருக்குமே ஒரு ஜாக்பாட் அடிக்கும், மேக்சிமம் எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். எப்பேற்பட்ட கீழ்நிலையில் இருந்தாலும் கூட இந்த உச்சமாகக்கூடிய இந்த ஒரு மாத காலகட்டங்கள்ல ஏதாவது அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த சுக்கிரன் கொடுப்பார். என்ன தசாபுத்திகளாக இருந்தாலும் அதற்கு தகுந்தது போல இதே இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் உங்க ஜாதகத்துல அதை ஈக்குவல் பண்ணி மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்த கொஞ்சமாவது உங்களுடைய சந்தோஷத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி பண்ணிட்டு அந்த சுக்கிரன் போவார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. இப்ப சுக்கிரன் ஒவ்வொரு ராசிக்கு என்ன பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கும்ப ராசிக்குண்டான மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பத்துல கூட்டு கிரகங்கள் நிறைய இருக்கிறதுனால ஒரு விதமான ஒரு மனக்குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கும். ஒரு வீட்டுல 4 பேர் 5 பேர் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலையை நீ செய், நான் செய், அவங்க செய்யட்டும், இவங்க செய்யட்டும்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறோம் இல்லையா? அது போல இந்த கூட்டு கிரகங்கள் பண்ணும். அப்ப அது நம்ம ராசி அதிபதியாகவே நம்ம ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது நீ செய் நான் செய்யும் சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் முழுமையா இருக்காது. அப்படிதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம டிப்ரெஷனும் இருக்கும். பட் ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், ராசி அதிபதியோட சுக்கிரன் உச்சம். அப்ப ராசி அதிபதியோட சுக்கிரன் உச்சமாகிறது ராசி அதிபதி உச்சமான பலனை கொடுத்துரும். அப்ப பண வரவு, பொருளாதாரம், எவ்வளவு விஷயங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இதெல்லாமே உண்டு. இத்தனை கிரக சேர்க்கைகள் கூட்ட சேர்க்கைகள் இப்படி இருந்தாலும் குரு இங்கிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே தீரும். இத்தனை கிரகத்தினுடைய தாக்கங்களை அது குறைச்சு கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா உங்களுக்கு வந்து வாக்கிய திருக்கணித முறைப்படி பாத்துட்டீங்கன்னாலும் சனி பகவான் வந்து ஜென்ம சனியா ஃபுல்லா டோட்டலா விலகிடுறாரு. அடுத்து இங்க நின்று வரப்போகிறார் இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு, அதாவது உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதி பணத்தை கொடுக்கக்கூடியவர் குரு வக்கரத்துல இருக்கிறார். அப்ப வக்கர நிவர்த்தி ஆகிறார் 11ஆம் தேதி. அதுவும் மிகப்பெரிய யோகம். அப்ப கும்பத்துக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த மாசம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும். பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஃபர்ஸ்ட் இருக்கு. இப்ப இந்த சுக்கிரன் யார் அப்படின்னா உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதி. அப்ப தாய் தந்தையை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அப்ப தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, அவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக உண்டு. ஆரோக்கியம், அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதுல வந்து நம்ம இன்னும் உள்ள போய் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா குரு தீட்சை கிடைக்கிறது, ஒரு நல்ல குரு அமைஞ்சு வர்றது, அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் கிடைக்கிறது, புதுசா வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, உயர்கல்வி படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுப்பது, இதெல்லாம் நிச்சயமா உண்டு. ஏன்னா இது வந்து 4, 9க்கு உண்டான காரகங்கள். அந்த காரகங்கள் எல்லாமே இந்த சுக்கிரன் உச்சமாகும் போது அதுல உங்களுக்கு இயங்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகறப்ப பேச்சுல இனிமையா பேசுவீங்க, பேசி நிறைய பேரை வந்து நீங்க வந்து உங்களுடைய தேவைகளுக்காக செயல்படுத்திக்குவீங்க. பணப்புழக்கங்கள் நல்லா இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும். அதே போல பாத்துட்டீங்கன்னா பண வரவு, யாருக்காவது கடன் வாங்கியிருக்கீங்க, கடன் அடைக்கணும், 7 ஜென்ஸுக்கு அதிகமா கடன் வாங்கியிருப்போம். சோ அந்த டைம் எல்லாமே பாத்தீங்கன்னா கடன் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இப்ப இருக்கும். சோ அதால கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்க போகுது. ஏன்னா 2ஆம் இடம் தனஸ்தானத்துல உச்சமாகுது இல்லையா? சோ அதனால வந்து உங்களுக்கு இந்த மாதம் அதிக நன்மைகள் உண்டு. 7ஆம் அதிபதியோட ராகு சேரார். அதாவது சூரியன் வந்து உங்க ராசிக்குள்ள இருந்து ராகுவோட சேரும் பொழுது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாம இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே பெருசாகிறது. சோ இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இருப்பினும் சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கும். குரு பார்வை இருக்குல்ல, சின்ன சண்டை வரும் அது வந்து பெருசா பெருசா வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்காது. சோ இருப்பினும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்போ முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு நன்மைகள் நிறைய உண்டு. இயற்கையாகவே கும்பராசி ராசி வந்து தெய்வீக ராசி, ஆன்மீக ராசி. அதே போல பாத்துட்டீங்கன்னா சிவபெருமானுடைய கடாட்சம் பொருந்திய ராசி அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம சொன்னாலும் கூட கும்பம் கொஞ்சம் கவனமாக எதிலே இருந்து செயல்படுத்தி கொள்வது என்பது நல்லது. நிறைய ஏமாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு ராசியும் கும்பம் தான். சோ உங்க லைஃப்ல சுக்கிரன் இந்த டைம்ல உச்சமாகுதுன்னா இப்ப வரக்கூடிய பணம் எல்லாமே கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கோங்க. இப்ப வரக்கூடிய வீடு மனை சொத்துக்கள் எல்லாமே உங்களுடைய தேவைகளுக்கும் உங்களுடைய சுய தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்வது என்பது நல்லது. இருக்க இருக்க உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்துல தொடங்க போகுது. சோ 7.5 சனியா இருந்தாலும் ஒவ்வொரு ஏஜ் கணக்கு இருக்கு. 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, 60 வயசு அப்படிங்கிற ஒவ்வொரு ஏஜ் கணக்கு இருக்கு. சோ அதற்கு தகுந்தது போல உங்களுக்கு வந்து நன்மைகளையும் தீமைகளையும் மாறி மாறி கொடுத்து கொண்டே இருப்பார்.
பட் சுக்கிரன் இந்த டைம் உச்சமாகிறதும், இந்த மாதம் குரு உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறதும் கண்டிப்பாக உங்க சுய தேவைகள், உங்களுடைய சந்தோஷங்கள், உங்க குடும்பம் பூர்த்தி ஆகிறது, சந்தோஷமா சுற்றுலா போயிட்டு வர்றது, ஒரு 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 விஷயம் எப்படி சொல்றதுன்னா ஒரு விதமான உங்களுடைய சந்தோஷத்துக்காகவே நீங்க செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு, உங்களுடைய சுய தேவைகளுக்காக, உங்களுடைய மன ஆறுதலுக்காக, இது எல்லாமே ஒரு வெறுப்பு தன்மையோட கூட கொடுப்பார். ஏன்னா 7.5 சனி நடக்கிறதுனால வெறுத்து உங்களுக்காக நீங்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கூட கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புமே இந்த 7.5 சனியோட சேர்ந்து இந்த கிரக சூழ்நிலைகள் வர்றப்போ உங்களுக்கு அந்த பாதிப்புகள், அந்த யோகங்கள் எல்லாமே ஈக்குவலா கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சனி பயிற்சி தனியா, கிரக பயிற்சிகள், 5 கிரக கூட்டுச் சேர்க்கைகள் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கொடுத்துருக்குறோம். அதையும் பார்த்து நீங்க பயன்பெறுங்கள். பொதுவாகவே ஜாதகத்துல கிரகங்களை நோக்கி கிரகங்கள் வர்றது ரொம்ப விசேஷம். இப்ப சுக்கிரன் இங்க இருக்கார் அப்படின்னா, குரு இங்க இருக்கார் அப்படின்னா, உங்க ஜாதகத்துல அதே இடத்துல கிரகங்களும் ஏதாவது ஒரு வழியில பார்வைகளும் இருந்தாலும் கூட யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துதான் அந்த கிரகங்கள் போகும். இது பொதுவாக மாத பலன்ல எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு 20% வரைக்கும் அதிகமான நன்மைகளையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய சேனல்ல. அதே போல உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள், தசாபுத்தி பலன்கள் இதெல்லாம் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது இந்த மாசம் ஏதாவது ஒரு வழியில நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குமா, நடக்காதா அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய சேனல்ல நிறைய ஆன்மீக பதிவுகள், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல் நிறைய நட்சத்திர பதிவுகள், மாதம் மாதம், தமிழ் மாதம், ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகளும் போட்டிருக்கோம். தொடர்ந்து பதிவுகளையும் பாருங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகங்களாக இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட்லயே பண்ணலாம். அதே போல உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலும் நாம உங்களுக்கு ஜாதகம் எப்படி பாக்குறது, என்ன மாதிரி முறைகள், வாய்ஸ் ரெக்கார்ட்ல பாக்குறீங்களா, அல்லது டைரக்டா கால் அட்டன் பண்றீங்க, இல்ல நேரடியா பாக்குறீங்களா அப்படிங்கிற சில விஷயங்களை உங்களுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்க உங்களுடைய முழு ஜாதகத்தையும் பார்த்து கொடுக்கும் பொழுது லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு உண்டான என்ன வழிகள் அப்படிங்கறத நம்ம முழுமையாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அமைப்புமே உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்.